இயேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று நம் தாயாம் திரு அவையானது புனித மகதலா மரியா விழாவை கொண்டாடி மகிழ்கிறது. மகதலா மரியாவின் வழியாக இறைவன் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இந்த இறைவார்த்தை சிந்தனைகளுக்கு நாம் கவனமுடன் செவி கொடுப்போம். இனிமை மிகு பாடலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 1-4 முடிய. தலைவரின் கூற்று. இரவு நேரம் படுக்கையில் இருந்தேன். என் உயிருக்கு உயிரான அன்பரை தேடினேன். தேடியும் அவரை நான் கண்டேன் அல்லேன். எழுந்திடுவேன், நகரத்தில் சுற்றி வருவேன், தெருக்களிலும் நாற்சந்துகளிலும் சுற்றி என் உயிருக்கு உயிரான அன்பரை தேடுவேன். தேடினேன், தேடியும் அவரை கண்டேன் அல்லேன். ஆனால் என்னை கண்டனர் சாமக்காவலர், நகரை சுற்றி வந்தவர்கள் அவர்கள். என் உயிருக்கு உயிரான அன்பரை நீங்களேனும் கண்டீர்களோ என்றேன். அவர்களை விட்டு சற்று அப்பால் சென்றதுமே கண்டேன் என் உயிருக்கு உயிரான அன்பர்தமை. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரே, என் உயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ளது. கடவுளே, நீரே என் இறைவன், உம்மையே நான் நாடுகிறேன். என் உயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ளது. நீரின்றி வறண்ட தரிசு நிலம் போல என் உடல் உமக்காக ஏங்குகின்றது. பல்லவி. ஆண்டவரே, என் உயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ளது. உம் ஆற்றலையும் மாட்சியையும் காண விழைந்து உம் தூயகம் வந்து உம்மை நோக்குகிறேன். ஏனெனில் உமது பேரன்பு உயிரினும் மேலானது. என் இதழ்கள் உம்மை புகழ்கின்றன. பல்லவி. ஆண்டவரே, என் உயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ளது. என் வாழ்க்கை முழுவதும் இவ்வண்ணமே உம்மை போற்றிடுவேன். கைகூப்பி உமது பெயரை ஏத்திடுவேன். அறுசுவை விருந்தில் நிறைவடைவது போல என் உயிர் நிறைவடையும். என் வாய் மகிழ்ச்சி மிகு இதழ்களால் உம்மை போற்றும். பல்லவி. ஆண்டவரே, என் உயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ளது. ஏனெனில் நீர் எனக்கு துணையாயிருந்தீர். உம் இறக்கைகளின் நிழலில் மகிழ்ந்து பாடுகிறேன். நான் உம்மை உறுதியாக பற்றி கொண்டேன். உமது வலக்கை என்னை இறுக பிடித்துள்ளது. பல்லவி. ஆண்டவரே, என் உயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ளது. அல்லேலூயா, அல்லேலூயா. வழியில் என்ன கண்டாய் நீ மரியே? எமக்கு உரைப்பாயே. உயிரோடுள்ள கிறிஸ்துவின் கல்லறைதனை கண்டேன். உயிர்த்த ஆண்டவரின் ஒப்பற்ற மாட்சியும் கண்டேன். அல்லேலூயா. ஆண்டவரே, நற்செய்தியை தகுந்த விதத்தில் எடுத்து சொல்ல என் உள்ளத்தையும் உதட்டையும் தூய்மையாக்கும். ஆண்டவர்களோடு இருப்பாராக, உன் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. யோவான் நற்செய்தி அதிகாரம் 20, இறை வார்த்தைகள் 1 மற்றும் 11-18 முடிய. வாரத்தின் முதல் நாளன்று விடியற் காலையில் இருள் நீங்கும் முன்பே மகதலா மரியா கல்லறைக்கு சென்றார். கல்லறை வாயிலில் இருந்த கல் அகற்றப்பட்டிருப்பதை கண்டார். மரியா கல்லறைக்கு வெளியே நின்று அழுது கொண்டிருந்தார். அழுது கொண்டே கல்லறைக்குள் குனிந்து பார்த்தார். அங்கே வெள்ளாடை அணிந்த 2 வானதூதரை அவர் கண்டார். இயேசுவின் உடலை வைத்திருந்த இடத்தில் ஒருவர் தலை மாட்டிலும் மற்றவர் கால் மாட்டிலுமாக அவர்கள் அமர்ந்திருந்தார்கள். அவர்கள் மரியாவிடம், அம்மா, ஏன் அழுகிறீர் என்று கேட்டார்கள். அவர் அவர்களிடம், என் ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போய்விட்டனர். அவரை எங்கே வைத்தனரோ எனக்கு தெரியவில்லை என்றார்.
இப்படி சொல்லிவிட்டு அவர் திரும்பி பார்த்தபோது இயேசு நிற்பதை கண்டார். ஆனால் அங்கு நிற்பவர் இயேசு என்று அவர் அறிந்து கொள்ளவில்லை. இயேசு அவரிடம், ஏன் அம்மா அழுகிறாய்? யாரை தேடுகிறாய் என்று கேட்டார். மரியா அவரை தோட்டக்காரர் என்று நினைத்து அவரிடம், ஐயா, நீர் அவரை தூக்கி கொண்டு போயிருந்தால் எங்கே வைத்தீர் என சொல்லும், நான் அவரை எடுத்து செல்வேன் என்றார். இயேசு அவரிடம், மரியா என்றார். மரியா திரும்பி பார்த்து ரபூனி என்றார். இந்த எபிரேய சொல்லுக்கு போதகரே என்பது பொருள். இயேசு அவரிடம், என்னை இப்படி பற்றிக் கொள்ளாதே, நான் என் தந்தையிடம் இன்னும் போகவில்லை. நீ என் சகோதரர்களிடம் சென்று அவர்களிடம், என் தந்தையும் உங்கள் தந்தையும் என் கடவுளும் உங்கள் கடவுளுமானவரிடம் செல்ல இருக்கிறேன் என சொல் என்றார். மகதலா மரியா சீடரிடம் சென்று, நான் ஆண்டவரை கண்டேன் என்றார். தம்மிடம் இயேசு கூறியவற்றையும் அவர்களிடம் சொன்னார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நற்செய்தி வாக்கினால் என்னுடைய பாவங்கள் அகல்வதாக. ஆமென். என் ஆண்டவரை கண்டேன். இயேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் 2016 ஆண்டில் புனித மகதலா மரியா நினைவு என்னும் திருவழிபாட்டு நிகழ்வை புனித மகதலா மரியா விழா என மாற்றினார். மேலும் ஆண்டவர் இயேசுவின் சீடர் அவர் என அழைத்து மகிழ்ந்த திருத்தந்தை 2017 ஆண்டு தான் ஆற்றிய மறையுரையில் மகதலா நாட்டு மரியா திருத்துதர்களின் திருத்துதர் என்றும் எதிர்நோக்கின் திருத்துதர் என்றும் அழைத்தார். மேலும் 2019 ஆண்டு தான் வெளியிட்ட திருத்துது ஊக்குரையின் தலைப்பாக கிறிஸ்து வாழ்கிறார் என்னும் மகதலா மரியாவின் சொற்களையே பயன்படுத்துகிறார். இயேசுவின் சமய காலத்தில் பெண்கள் அவர்களுடைய தந்தை அல்லது கணவர் அல்லது மகன் ஆகியோரின் பெயராலேயே அறிமுகம் செய்யப்பட்டார்கள். எடுத்துக்காட்டாக, கூசாவின் மனைவி யோவன்னா என்று லூக்கா நற்செய்தி 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலும், இயேசுவின் தாய் மரியா என்று யோவான் நற்செய்தி 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். ஆனால் மகதலா மரியா அவருக்கு ஊர் அல்லது நாட்டின் அல்லது கிராமம் பெயரை கொண்டு அறிமுகம் செய்யப்படுகிறார். இவரை பற்றி நற்செய்தி நூல்களும் ஏற்றுக்கொள்ளப்படாத நூல்களும் உரைத்தாலும் இவர் யார் என்பது மறைபொருளாகவே இருக்கிறது. பெத்தானியாவின் மரியா, இயேசுவின் காலடிகளை நறுமணம் தைலத்தால் பூசிய பெண், விபச்சாரத்தில் பிடிப்பட்ட பெண், 7 பேய்கள் நீங்க பெற்றவர் என அவர் ஊகம் செய்யப்பட்டாலும் அவருடைய தன்மையும் அடையாளமும் மறைபொருளாகவே இருக்கிறது. மகதலா மரியா என்னும் கலை மாந்தர் முதல் ஏற்பாட்டு ஆகார் என்னும் கலை மாந்தரோடு சில விடயங்களில் நெருக்கமாக தெரிகிறார். அதாவது, ஆகார் எகிப்திய அடிமை பெண் என அழைக்கப்படுகிறார். மகதலா மரியாவும் அவருடைய ஊர் பெயரை கொண்டே அழைக்கப்படுகிறார். தன் தலைவி சாராவிடமிருந்து தப்பி ஓடுகிறார் ஆகார். தான் சார்ந்த நண்பர்கள் குழுவிலிருந்து விடியற் காலையில் கல்லறையை நோக்கி ஓடுகிறார் மகதலா மரியா. ஆகாரை எதிர்கொள்கிற வானதூதர், நீ எங்கிருந்து வருகிறாய், எங்கே செல்கிறாய் என 2 கேள்விகள் கேட்கிறார். மகதலா மரியாவை எதிர்நோக்கிற இயேசு, ஏனம்மா அழுகிறாய், யாரை தேடுகிறாய் என கேட்கிறார். நீ உன் தலைவி சாராவிடம் திரும்பி செல் என ஆகாரை பணிக்கிறார் வானதூதர். நீ என் சகோதரரிடம் திரும்பி செல் என மரியாவை பணிக்கிறார் இயேசு. நிகழ்வின் கடைசியில், என்னை காண்பவரை நானும் இங்கு கண்டேன் என உரைக்கிறார் ஆகார். நிகழ்வின் கடைசியில்
நான் ஆண்டவரை கண்டேன் என உரைக்கிறார் மரியா. என் ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போய்விட்டனர் என உரைக்கிற மரியா கடைசியில் என் ஆண்டவரை கண்டேன் என உரைக்கிறார். ஏறக்குறைய தோமா உரைக்கும் என் ஆண்டவரே என் கடவுளே என்னும் நம்பிக்கை அறிக்கை போல இருக்கின்றன மரியாவின் வார்த்தைகளும். மரியாவின் நம்பிக்கை அனுபவம் 3 படிகளாக இருக்கிறது. 1, கடவுளை காணவில்லை. மரியா விடியற் காலையில் எழுந்து கல்லறைக்கு செல்கிறார். ஆக இருள் என்பது முதல் தடையாக இருக்கிறது. கல்லறையின் முன் நிற்கிற மரியா அழுது கொண்டிருக்கிறார். அவருடைய கண்ணீர் துளிகளே அவருடைய பார்வையை மறைக்கின்றன. ஆக தனக்கு வெளியே இருள், தனக்கு உள்ளே சோகம் நிறை கண்ணீர் என்னும் 2 தடைகளால் அவரால் ஆண்டவரை காண இயலவில்லை. அவருடைய கண்களுக்கு 2 தூதர்கள் தெரிகிறார்கள். உன் கண்ணீரின் வழியாகவே வானதூதரை காண முடியும் என்பது ரபிக்களின் சொல்வடை. ஆகாரும் மகதலா மரியாவும் தங்கள் கண்ணீர் வழியாகவே கடவுளின் தூதரை கண்டு கொள்கிறார்கள். 2வது, ஆண்டவர் தோட்டக்காரர் போல தெரிகிறார். கல்லறையை நோக்கி நின்று அழுது கொண்டிருக்கிறார் மரியா. சற்று நேரம் கழித்து திரும்பி பார்க்கிறார். அங்கே அவருக்கு பின்னால் இயேசு நின்றாலும் அவரை அடையாளம் காண இயலவில்லை. மரியா அங்கே இயேசுவை ஒரு தோட்டக்காரர் என பார்க்கிறார். 3வது, என் ஆண்டவரை கண்டேன். தோட்டக்காரர் போல நின்ற இயேசு மரியா என்று அழைத்ததும் அந்த குரலில் இயேசுவை அடையாளம் காண்கிறார் மரியா. ரபூனி என திரும்புகிறார். அவர் ஏற்கனவே திரும்பித்தான் இருக்கிறார். மறுபடியும் ஏன் அவர் திரும்புகிறார்? முதலில் அவருடைய உடல் திரும்பி இருந்தது, அப்போதுதான் அவருடைய உள்ளம் திரும்புகிறது என நிகழ்வுக்கு விளக்கம் தருகிறார் புனித அகஸ்தினார். மரியா இயேசுவை கண்டவுடன் அவரை பற்றிக் கொள்கிறார். இன்றைய முதல் வாசகத்தில் இனிமை மிகு பாடல் நூலின் தலைவி தன் தலைவன் மேல் கொண்ட ஏக்கத்தால் அவனை தேடி நகரின் தெருக்களில் நள்ளிரவில் சுற்றி வருகிறார். சாம காவலர்கள் அவளை கண்டு கடிந்து கொள்கிறார்கள். ஆனால் அவளால் தலைவனை காண இயலவில்லை. கிறிஸ்துவின் பேரன்பே எங்களை ஆட்கொள்கிறது என எழுதுகிறார் புனித பவுலடிகளார். பேரன்பால் ஆட்கொள்ளப்பட்ட மகதலா நாட்டு மரியா தன் தலைவராகி இயேசுவை தேடி வைகரையில் வருகிறார். இயேசுவை கண்டும் கொள்கிறார். இம்மாபெரும் புனிதர் நமக்கு தரும் வாழ்வியல் பாடங்கள் என்ன? 1, நம்பிக்கை படிநிலைகளில் இன்று நாம் எங்கே நிற்கிறோம்? இயேசுவை நம்மால் காண முடியவில்லையா? அல்லது அவர் நம் கண்களுக்கு தோட்டக்காரர் போல தெரிகிறாரா? அல்லது ஆண்டவர் போல தெரிகிறாரா? அவரை நோக்கி நம் உடல் மட்டுமல்ல, நம் உள்ளமும் திரும்ப வேண்டும். 2வது, ஓர் ஆன்மா கடவுளை தேடுகிற நிகழ்வை இன்றைய பதிலுரை பாடலில் திருப்பாடல் 63 திருப்பாடல் ஆசிரியர் உருவகமாக பதிவு செய்கிறார். என் உயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ளது. நீரின்றி வறண்ட தரிசு நிலம் போல இன்று என் ஆன்மா வறண்டு போகிறதா? அல்லது ஈரப்பதத்துடன் இருக்கிறதா? இறைவனை நாம் பொழுதுபோக்கிற்காக தேடுகிறோமா? அல்லது உள்ளார்ந்த ஏக்கத்துடன் தேடுகிறோமா? 3வது, மகதலா நாட்டு மரியா கிறிஸ்து வாழ்கிறார் என திருத்தூதர்களுக்கும் மற்றவர்களுக்கும் அறிவிக்கிறார். இயேசுவை எதிர்கொண்டு அவரை பற்றி கொண்ட ஒருவர் அவரை பற்றி மற்றவர்களுக்கும் அறிவித்தல் அவசியம். நம் அறிவித்தல் பணி எப்படி இருக்கிறது? நாம் பெற்ற ஒளியை நமக்குள் வைத்துக் கொள்கிறோமா? அல்லது அதை மற்றவர்களுக்கும் கொடுக்கிறோமா? சிந்திப்போம். மகதலா நாட்டு மரியாவை நறுமண தையல் என முன்மொழிகிறார் மார்க்கு நற்செய்தியாளர். மார்க்கு நற்செய்தி அதிகாரம் 14 இயேசுவின் மேல் அன்பு கூறுகிறார், முடிவெடுக்கிறார், செயல்படுகிறார்.
இம்மூன்று செயல்களால் மகதலா நாட்டு மரியாவை கொண்டு இன்றும் நம் முன்பாக நிற்கிறார். நறுமண தைலத்தோடு தன் தலைவரை காண எதிர்நோக்கியிருந்த மகதலா மரியா அவரை கண்டு கொள்கிறார். புனித மகதலா மரியாவின் விழாவை கொண்டாடுகின்ற இந்த நாளிலே புனித மகதலா மரியாவின் வழியாக இறைவன் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.